வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுடெல்லியில் உள்ள பாபா கரக்சிங் மார்க்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்ட 184 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக முன்னோக்கி செயல்படுவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 350 இல்லங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வணிக கப்பல் மசோதா 2024 நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியுள்ளது. இந்த மசோதா கடல்சார் ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச ஆவணங்களின் கீழ் நாட்டின் வணிக கப்பல் போக்குவரத்து தொடர்பான சட்டத்தை திருத்தி அமைப்பதாகும் என்று மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா எனும் இல்லந்தோறும் கொடியேற்றும் இயக்கம் 2025 இன்று அதிகாலை முதல் ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள சுற்றுலா தலமான தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வருகிறது. இன்று உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. யானைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் யானை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உலக யானைகள் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் சக்கூரா அறிவியல் பரிமாற்ற திட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுச்சேரியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் தேவன், இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி நிவேதா மற்றும் வழிகாட்டி ஆசிரியரான ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் திருமதி பிரியதர்ஷினி ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோரை முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி உடனிருந்தார். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் நிரப்பப்படும் பிடெக் படிப்புக்கு அனைத்து கட்ட கலந்தாய்வையும் அடுத்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.